விஷயம் என்னன்னா, ஒரு 8000 ரூபாய்க்கு உங்களுடைய உறவிட்டே இருந்து கடன் வாங்கிருக்கீங்க. அடுத்து ஆரம்பிச்சா இன்னைக்கு வந்து கேபிஆர் மில் ஷேர் மார்க்கெட் முதல்ல இருக்கு. எனக்கு 900 ரூபாய் நினைக்கிறேன் ஷேர். இன்னைக்கு எனக்கு எக்ஸாக்டா 900 ரூபாய் நினைக்க ஒரு ஷேர். நீங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி திரும்பி பார்க்கும்போது இந்த இது எப்படி இருக்கு, எப்படி உணர்றீங்க? முதல்ல இது ஒரு நாள் 2 நாள்ல வந்தது இல்லைங்க, ஒரு 40 வருஷத்துக்கு பாடுங்க. அதாவது கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடின உழைப்பு, அப்புறம் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை, டிசிஷன் மேக்கிங், ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் தான் முக்கிய காரணம். 8 பைசாக்கு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஷேர் மார்க்கெட் ஒரு ஷேர் 900 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல இருப்போம்னு நினைச்சீங்களா? அந்த ஒரு உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வைங்க அன்னைக்கு இருந்துச்சு அந்த பாயிண்ட்? கண்டிப்பா நம்ம மேல வருவோம், முன்னேறுவோம்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு எல்லாம் வருவோம் நாங்க நினைச்சோம். 1971 ஷேர் இல்ல, அதனால ஷேர் பத்தி காலங்கள் மாறுது, நிறைய காட்சிகளும் மாறுதுங்க. அன்னைக்கு வந்து ஷேர்னா என்னன்னு யாருக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியாது, இதுதான் இல்லையானே எனக்கு தெரியாது. ஒரு தொழில வந்து லாபம் நஷ்டம் கணக்கு தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க. கல்வி ஆகட்டும், இருக்கவங்களுக்கு உறைவிடம், சாப்பாடு அப்படின்னு பல விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்க. ஒரு லாப நஷ்ட கணக்கு தாண்டி இப்படி ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது வந்து எவ்வளவு தூரம் பாசிபிள்? இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் தாண்டி இல்லைங்க, வாழ்க்கை அப்படிங்கறது வந்து வாழ்வதற்கு எல்லாரும் வாழணும், நீங்களும் வாழணும், நானும் வாழணும், எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வேலை செய்யறவங்க அத்தனை பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். அதையே நாங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கை நீளணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அது எங்களோட பாலிசி. நீங்க அடிப்படையிலே வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வரீங்க. நீங்க விவசாயம் ட்ரை பண்ணி பாத்தீங்க, உங்களுக்கு செட் ஆகல, அதுக்கப்புறம் பவர் லூம் வந்து போடுறீங்க. அந்த பவர் லூம் அப்படிங்கறத எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? விவசாயம் செட் ஆகல, வேற ஏதாவது நீங்க கான்ட்ராக்ட் கூட பாத்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து செட் ஆகலன்னு பவர் லூம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஊர்ல வந்து செட்டியார் ஒரு 3 பேர் இருப்பாங்க, SSKP TP 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே இந்த டெக்ஸ்டைல் இருந்தாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஈரோட்ல மூவேந்தர்னு சொல்லுவாங்க அந்த டெக்ஸ்டைல், அந்த அளவுக்கு அவங்க கொடிகட்டி பறந்தாங்க. அவங்க பண்றதுனால அவங்க பவர் லூம் வச்சிருந்ததுனால நானும் அந்த பவர் லூம்குள்ள போயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா அந்த பவர் லூம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம், பவர் லூம்ல இதெல்லாம் இருக்குது, பவர் லூம் போனா அடுத்ததுதான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல ஐடியா இருந்ததா? அப்போதைக்கு சர்வைவல், நம்ம வந்து விவசாயம் வந்து நமக்கு மேட்ச் ஆகல. சோ ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்ம ஏதோ ஒரு வகையில டெவலப் ஆகணும் அப்படிங்கறது நம்மளோட ஆசை. அதுக்காக அப்போதைக்கு அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் நான் சொன்னேன்ல, பிரதர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்தோம், கோயம்புத்தூர்ல தொழில் ஆரம்பிச்சோம், அப்புறம் திருப்பூர்ல ஆரம்பிச்சோம், எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சோம். இப்போ வந்து ஃபாரின்ல கம்பெனி இருக்கு. நீங்க பிசினஸ் தாண்டி இப்போ கல்வி ஆகட்டும், இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு எல்லாமே நீங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து இன்க்ளூசிவா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. தாண்டி வெளியே போக வேண்டிய தேவை இல்லைங்க போன்ற விஷயங்கள் வசதியில் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு வந்து சுய தேவைகள் அப்படிங்கறது வந்து பூர்த்தி பண்ணிட்டோம்னா தான் அவன் நிம்மதியா வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும். அப்பதான் ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும். சோ அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு வேணுங்கிறத அவங்க பாத்துருவாங்க. இதுதான் நம்ம பாலிசிங்க. ஒருத்தரும் பிசினஸ்க்கான ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அல்லது தொழில் அப்படின்னா என்ன, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டிங்க, அதுக்கப்புறம் தான் பிசினஸ். ரெண்டும் வேணும். பிசினஸும் வேணும், ஹியூமனிட்டியும் பார்க்கணும். இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல, ரெண்டும் வேணும். ரெண்டும் மிங்கிள் ஆனா தான் ஒரு நல்ல தொழில் நடக்கும். இன்னைக்கு தேதிக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹியூமனிட்டி தொழில் ரெண்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும், இதெல்லாம் பார்த்தா நான் தொழில் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க இருக்குதானே செய்றாங்க. அது அவங்க தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. நீங்க பாருங்க, ஹியூமனிட்டி பார்க்காத பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் அந்த டைம்ல இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த டைம் ரெகுலரா வராது, கண்டினியூ ஆகாது. இப்போ இன்னைக்கு தேதிக்கியா வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு லாப நஷ்ட கணக்கு பார்த்த பிசினஸ் வந்து பெரும்பாலும் ஒரு கை காட்டினா 90-95% இந்த லாப நஷ்ட கணக்கு பார்த்து எனக்கு லாபம் வரல, நான் அதனால விட்டுட்டேன், நான் வேற தொழில் போயிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க ஆரம்ப காலத்துல பவர்லூம் பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் தாண்டி சத்தியமங்கலம் போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லாம் போயிட்டு தான் மறுபடியும் திருப்பி வந்து வரீங்க. அந்த நஷ்டம் ஒண்ணு அப்படின்னு வருது, இல்ல நமக்கு நினைச்ச மாதிரி போகல அப்படிங்கப்போ அந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு நகர்த்தி கொண்டு போறது எப்படி? அதாவது எந்த ஒரு தொழிலுமே தொழிலுக்கு வயசு ஆகிறது இல்லைங்க, மனிதனுக்கு தான் வயசு. தொழில் எந்த தொழிலுமே மோசமடைஞ்சு போயறது இல்லை. ஒரு சில தொழில்கள் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகும்போது யூ ஹாவ் டு சேஞ்ச் த பிசினஸ், அல்லது அந்த அதே தொழில மாடிஃபை பண்ணி போனீங்கன்னா நீங்க வின் பண்ணிடலாம்.
நான் அந்த வில்லேஜ்ல இருந்தபோது எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு லைஃப் இருக்குங்க. ஆஹா. நிச்சயமா இப்ப இந்த கல்விக்கான விஷயம் அடித்தளம் உங்களுக்கு எது அமைஞ்சது? இப்படி ஒரு இதை பண்ணலாம், நம்ம ஒரு மாடல் செட் பண்ணலாம் அப்படிங்கான உங்களுக்கு அடித்தளம் எது? இல்ல முதல்ல வந்து ஒரு பொண்ணு சத்தியமரத்துல தான் ஃபர்ஸ்ட் மில்ல ஆரம்பிச்சோம். எனக்கு கொஞ்சம் படிக்க வைக்க முடியுமான்னு கேட்டது. அப்ப நாங்க திங்க் பண்ணோம் எப்படி மில் வேலை செஞ்சுட்டு எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தி தெரிஞ்ச உடனே அதுல ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணுகளே வந்து பெரிய ஆர்வம் காட்டல. அப்புறம் ஆரம்பிச்சாச்சு இது நடத்தணும்ல. எந்த ஒரு தொழிலுமே நம்ம வந்து முழு ஈடுபாடோட பண்ணோம்னா அந்த தொழில் மேல வந்துடும். அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம்.